வணக்கம் நண்பர்களே. ஏப்ரல் 12ஆம் தேதி இன்றைக்கோட குடி இல்லாமல் 11ஆவது நாள். மதியம் 12:32 ஆகுது மணி. இந்த நாள் எனக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. ஓகே, நேற்றுக்கு நைட்டு நான் லைவ் போட்டுட்டு கையோட இப்போ மணி என்ன ரொம்ப நாள் லைவ் கொடுத்துக்கிட்டே இருந்தாருன்னு சொல்லிட்டு லைவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லைவில் என்ன நடந்ததுன்ற ஒரு நினைவுகளையும் வந்துட்டு பதிவு பண்ணி அப்புறமா வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுவோம். டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இல்லையா, அப்படி நான் அந்த நாளோட பயணம், அந்த நாளோட நினைவுகளை நான் பதிவு பண்ணுறேன்ல, அதை நான் பதிவு பண்ணும்போது கடைசி அந்த லைவ் பண்ணதையும் அதில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பேசியும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் கடைசியில் முடியாமல் போச்சு. நம்ம அதுக்கே லைவே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதை நான் அப்லோட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு அப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு லைட் ஆஃப் பண்ணியாச்சு. என் செல்லில் தான் ஹெட்ஃபோனும் ஒர்க் ஆகலை. நேற்று லைவ்லேயே சொல்லியிருந்தேன்ல ஹெட்ஃபோன் ஒர்க் ஆகலைன்னு சொல்லி, அதனால் ரூம்லேயும் எதுவுமே பேச முடியாது. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வெளியே வரணுமா அப்படி சொல்லி அப்படியே நான் அந்த மீதியும் நான் ரெக்கார்ட் பண்ணல, சட்டையும் போடலையா, அதனால் நான் ரெக்கார்ட் பண்ணல. நேற்று வந்துட்டு லைவில் நல்லா தான் போயிட்டு இருந்தது. கொஞ்சம் அந்த ஏரோப்ளைன்ஸில் நேற்று அதிகமாக வரமோ அதே வேறு காமிச்சிட்டே இருந்தேன். இந்த கலைச்செல்வி எப்படி சொல்லிட்டு ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்துட்டு நம்மளோட புது சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சேர்ந்துருக்குறாங்க. 429ஆவதுலேருந்து 430ஆவது சப்ஸ்கிரைபராக சேர்ந்துருக்குறாங்க. அப்புறம் டிஎம்எக்ஸோ என்னமோ ஒரு ஐடியில் போட்டு ஏற்கனவே சைலண்ட் பாய்னு வந்திருக்கிறதா சொல்லி சொன்னார். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆரஞ்சு கலர் ஐடியில் வருவார் அவர். எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்குது, அதோட இருக்குது. அவர்கிட்ட நேற்று பேசினேன். அப்புறம் கரண்ட்ராஜ் லைவில் வந்து லைவ் டுகெதர் வந்தேன், அவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தேன். அதுபோல் நேற்று லைவ் நல்லா போச்சு. ஓகே, இந்த நாள் ஆரம்பமாயிருச்சு. இன்றைக்கி குடி இல்லாமல் 11ஆவது நாள். ரொம்ப சந்தோஷம் நேற்று லைவ் வந்தது. அப்புறம் என்ன, இந்த நாள் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நேற்றுக்கே 2-3 ட்விஸ்ட்டு நேற்று லைஃப்பில், அதெல்லாம் நிறைவேறுமா, கைகூடுமா, என்ன ஏதுன்னு போக போக பார்ப்போம். சமையல் மாஸ்டர் ஆகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆகிட்டால் நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா கெத்தாக இருக்கலாம். நான் ஏற்கனவே எங்கள் முதலாளிகிட்ட கேட்டிருக்கிறேன், என்னை எப்படியா சமையல் மாஸ்டர் ஆக்குங்க. நீங்கள் தானே ரொட்டி மாஸ்டர் ஆக்குனீங்க, அப்படியே என்னை கையோடு சமையல் மாஸ்டர் ஆக்கிருங்க. ஏன்னா ரொட்டி மாஸ்டருங்கிறத விட சமையல் மாஸ்டர்னு சொன்னால் ஒரு கெத்து இருக்குல்ல அப்படின்னு நான் ஏற்கனவே எங்கள் முதலாளிகிட்ட சொல்லி கேட்டிருக்கிறேன். 2 டைம் கேட்டிருக்கிறேன், அதோடு இருக்குது. இப்போ 3ஆவது டைம் கேட்க போகிறேன். அதுக்கு இன்னும் டைம் வரலை. அவங்களே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது நண்பர்களே. மழை பெய்யுது. மணி 3:30, கரெக்டாக மணி 3:30 ஆகுது. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னொருவன் என்ன வந்து தொட்டதும் இல்லை, தொட்டவன் நடத்திக்கானா விட்டதும் இல்லை. ஆனால் இதெல்லாம் வேர்வை. பாருங்க தம்பி, இவங்க அண்ணன் தான் எனக்கு ரொட்டி போட்டு பழக்கி விட்டாரு. நம்ம விருத்தாசலம் பக்கம்தான் இந்த பையன். டேபிள் தோசை பிளண்டர் பண்ணுறான். இவனை ரெக்கார்ட் பண்ணுறதா மழை வருதுன்னு சொல்லி அப்படியே நடந்துக்கிட்டே க்ளோஸ் இருக்கிறான். என்னை அந்த பழைய கடை கூட்டிகிட்டு வர மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. என்னை இனிமேல் இங்கே தான் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லோரும். நீயே போகணும்னு நினச்சாலும் இங்கே உங்க கூட வேலை செய்கிற யாருமே உன்னை கூப்பிட்டு போக மாட்டாங்க, விட மாட்டாங்க. இங்கே வேலை அதிகமாக இருக்குது, ஆள் வேணும் அப்படி இப்படி சொல்லி உன்னை இங்கேயே இருக்க வச்சுருவாங்க அப்படி சொல்லி சொல்கிறான் இங்கே வேலை செய்கிற பசங்கள்லாம். நடக்கிறதும் அது போல் தான் இருக்குது. என்னை எங்கேருந்து கூப்பிட்டு போக மாட்டாங்கன்னு தோணுது அந்த கடைக்கு. நல்லா வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. நான் ஒரு மாஸ்டர், ஆனால் சப்ளையர் வேலை செய்யவும் நல்லா வேலை செய்யவும் என்னை இங்கேயே வச்சிடலாம்னு நினச்சிட்டாங்களோ என்னமோ தெரில.
இல்லை வரும்போதே என்னை இங்கே வைக்கிற மாதிரி ஐடியா பண்ணி தான் கூப்பிட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் சொன்னால் நான் வரப்போகிறேன். அவங்க இது வரைக்கும் முதலாளிகள் எந்த வேலை சொன்னாலும் நான் செஞ்சுருக்கிறேன். இது அதுக்குள்ளே சொல்லியிருந்தால் நான் வந்திருக்க அப்புறம் வந்து வேலை செய்ய போகிறேன். ஆனால் இது போல் வந்துட்டு டெம்ப்ரவரியான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அடுத்து இப்போ பக்கத்தில் ஒரு கடை பூட்டி இருக்குன்னு சொன்னனால கொஞ்ச நாள்னு சொல்லி 10 நாள்னு எக்ஸ்ட்ரா பண்ணாங்க. போகிற பக்கம் பார்த்தா நான் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் மேட்டுக்க. ஒரே குழப்பமாக இருக்குது. எல்லா கஸ்டமரும் இதையே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு சீனையை. இது ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ இங்கே எனக்கு கஸ்டமர்ஸ் வந்துட்டு இந்த பசங்களும் அதை ஃபோட்டோ எடுத்தாங்க. சரி அப்படி என்ன தான் இருக்குது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் காட்டலாமே. ஓகே, இருக்கிற சில பஞ்சாயத்துகள் இப்போது நடந்துருச்சு கொஞ்சம் நேரத்தில். அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அந்த கேப்பில் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இவ்வளவு சலசலப்புலையும் ஒரு கிளுகிழப்பு. மணி இப்போது கரெக்டாக 8:15 ஆகுது. கடையில் கஸ்டமரே இல்லை, சும்மா தான் இருக்கிறோம்ல. இன்றைக்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் இந்த கடையில் வந்துட்டு கூட்டம் கம்மியாக இருக்குமா. ஆனால் நேரத்தில் செம கூட்டமாக இருந்துச்சு. சனி ஞாயிறில் கம்மியாக இருக்குமா கூட்டம். கடையே காலியாக தான் இருக்குது, ஃப்ரீயாக தான் இருக்குது கடையை. ஓடிக்கிட்டு இருக்கு, டென்னிஸ் ஓடிக்கிட்டு இருக்கு கடையில். என்னை இங்கேருந்து அந்த கடைக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க, என்னை இங்கே தான் வச்சுக்குவாங்கன்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு தான் இருக்குது. அப்படின்னா நான் அங்கே போகலை அப்படின்னா நான் வந்துட்டு இல்லை நைட்டு வந்துட்டு நான் ரொட்டி போடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். என்னை வந்தப்போ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க ரொட்டி போட சொல்லி. நான் கூட சொன்னேன்ல, அது மற்றவங்க கூட சங்கடமாக இருக்கும்னு நினச்சேன். கடைசியில் தான் தெரியுது இப்போ ரொட்டி போடுற பையன் இப்போ ஒரு டெம்பரரியாக தான் ரொட்டி போட்டுட்ருக்கான். நான் நினச்சேன் இவன் தான் ஒரு 1.25 வருஷமாக, அவன்லாம் எங்கள் கூட வந்தவன் தான், ஒரு 1.5 வருஷமாக 1.25 வருஷமாக போட்டுட்ருப்பான் நாட்டுக்கு இந்த கடையில் அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா அவன் ஏற்கனவே இங்கேருந்து நான் டெம்பரரியாக இப்போ வரும்போது ஒருத்தன் மாறினான் பார்த்தீங்களா அந்த கடைக்கு. அவன் திரும்ப இந்த கடைக்கு வரமாட்டான். அவன் அங்கே டீ மாஸ்டராக வேலை செய்கிறான். அவன் ரொட்டி மாஸ்டர் கோரி மாஸ்டர் எல்லாம் வேலையும் தெரியும் அவனுக்கு. அவன் இப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு தண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்போ இங்கே மாறினான் பார்த்தீங்களா, வேலை மாறினவன் இங்கே சப்ளையராக வேலை செஞ்சவன். அதுக்கு தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப. சரி நம்ம கூட நல்லா ரொட்டி போடுவோங்கிறதுனால தான் நம்மளை போட சொல்கிறாங்களோன்னு நினச்சேன். ஆனால் இவன் போடுறது சரியில்லை, ஏன்னா இவன் புதுசு தானே ரொட்டிக்கு. இப்போ நான் சொன்னேன் என்னை ரெகுலராக இங்கே வச்சுக்குவீங்களா என்னன்னு தெரியாது. கேட்டேன் நான் எங்கேயே இருப்பேனா அப்படின்னு கேட்டேன். தெரியலப்பா அவனை மாற்றுறது தான், ஆனால் எப்போ மாற்றுவோம்னு தெரியாது, நான் போஸ்ட்டை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு கேஷியர். அப்படி என்னை மாற்றலை அப்படின்னா நான் ரொட்டி தான் போடுவேன். நான் இங்கே சப்ளையராக வேலை செய்ய கஷ்டமாக இருக்கும், நான் ஒரு ரொட்டி மாஸ்டர், நான் ரொட்டி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை தானப்போ நான் அப்பையிலேருந்து சொல்லிகிட்ருக்கு, நீ தானப்போ சப்ளையராக வேலை செஞ்சிட்ருக்க அப்படின்னு. டெம்பரரியாக தானே நான் வந்தேன், அதனால் நான் அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ரெகுலராக எங்கேயே வேலை செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் உள்ளே போய்க்கிறேன் அப்படி சொல்லி சொன்னேன். அதோட இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். 2 ஃபேன் ஆர்டர் போட்டிருக்கேன்னு சொன்னேன்ல, அது வந்துருச்சு. 42 வெள்ளி ஒரு நாள் சம்பளம். 2 ஃபேன்ட்டு வாங்கியிருக்கிறேன், நல்லா இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிட்டேன். ஏன்னா நம்ம நடந்துக்கிட்டே இருக்கிற வேலை, சப்ளையர் வேலைன்னா நடந்துக்கிட்டே இருக்கிறது. ரொட்டி வேலைன்னா அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அது கல் திட்டும் போதெல்லாம் சும்மா அப்படியே இடுப்புலாம் அப்படியே ஃபேன்ட்டுக்கெல்லாம் வேர்த்து கால் வழியாக ஓடும் தண்ணி. ஷவா அந்த ஹீட்டோடு திட்டும்போது, கல் திட்டும்போது அவ்வளோ ஹார்டாக இருக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் பெரிய ஃபேட்டாக வாங்கியிருக்கிறேன். 2 செட் வாங்கியிருக்கிறேன். அதோட இருக்குது. ஷேர்ப்புண்ண பார்ப்போம், அதை சொல்ல மறந்துட்டேன். ஷேர்ப்புண்ண வந்துருச்சு 2 பேண்ட்டு. இந்த நாள் முடிஞ்சிச்சு. இப்போ தான் லைவ் முடித்தேன். ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட பழைய கடையில் வந்துட்டு வேலை செஞ்ச என்னோடய நண்பர்கள், ஒருத்தன் வந்துட்டு பங்களாதேஷ், ஒருத்தன் மியான்மர், 2 பேரும் வந்துட்டு அடிச்சுக்கிட்டாங்களாம் இன்றைக்கி கடையிலேயே. அதில் காலையில் ரொட்டி போடுறவன் அந்த பையன் மியான்மரை சேர்ந்தவன், அவனுக்கு வாயிலெல்லாம் ரத்தம் வந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அவங்க 2 பேருக்குமே கொஞ்சம் நாளாக ஒரு 5 மாதமாகவே பேச்சுவார்த்தை வந்துட்டு இல்லை. 2 பேரும் வந்துட்டு எளியும் பூனியமாக தான் இருந்தாங்க. இன்றைக்கி அடிச்சுக்கிட்டாங்களாம். இந்த செய்தி கேட்டவுடனே 2 பேரும் என்ன தான் நம்மளுக்கு பிடிக்காதுனாலும் இந்த சண்டை சச்சரவு, அதை இன்றைக்கெலாம் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க 2 பேரும், என்னடா அப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி. இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் நிறைய நான் வந்துட்டு அனுபவிச்சிருக்கிறேன் அந்த குடிபோதையினால். இது மாதிரியான விஷயங்கள் அவங்க அந்த குடிபோதையினால் நடக்கலை, மன ரீதியாக 2 பேருக்கும் ஒத்து போகலை. அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல 2 பேரும் கருத்து வேறுபாட்டின் மூலமாக அடிச்சுக்கிட்டானுங்க. இதை நம்மளை கேட்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஏண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இந்த நேரத்தில் அந்த இடத்துல இல்லையே அப்படி சொல்லி இருந்துதான் நான் தடுத்திருப்பேன். அட்லீஸ்ட் என் மனசாவது ஓரளவுக்கு நான் அந்த ஸ்பாட்டில் இருக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். நான் கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன், வேறு ஏரியாவில் இருக்கிறேன், வேறு கடையில் வேலை செய்கிறேன். நியூஸு மட்டும் வந்து என்னை சேர்ந்துருச்சு. அவங்க கான்டாக்ட் என்கிட்ட இல்லை, யார்கிட்ட பேசினாலும் அவங்க மொழி வேறு, என் மொழி வேறு.
மனசு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. மற்றபடி லைவ் வந்தேன். லைவில் வந்து ரொம்ப நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நான் பேசினேன். கரண்ராஜ் வந்து கலந்துக்கிட்டேன், மணி அண்ணன் கலந்துக்கிட்டாரு, கலைச்செல்வி அக்கா கலந்துக்கிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. நான் அந்த கடையை விட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். இங்கேயே ரொட்டி போடுவேன்னு நினைக்கிறேன் நைட்டு. ஓகே, கொஞ்சம் நாள் ஆக மாட்டேங்குது நான் இங்கேருந்து வெளியாக அந்த கடைக்கு, என்னோடய பழைய கடைக்கு போக. இதுவும் என்னோடய கடை தான், எங்கள் கடை தான். இந்த கடைக்காக தான் நாங்கள் வந்தோம். இந்த கடையை உருவாக்குறதுக்கு தான் எங்களை வெளிநாட்டிலேருந்து எடுத்தாங்க இங்கே. ஆனால் நான் ஒரு ஆளை மட்டும் அந்த கடையில் கொண்டு போய் விட்டாங்க. திரும்ப இங்கே வந்திருக்கிறேன். சரி, பரவாயில்ல, இங்கேயும் நம்மளோட நினைவுகளை நிலைநிறுத்திட்டு போவோம். என்னதான் இருந்தாலும் ஓனரை பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிட்டு தான் இருக்குது. எல்லோரையும் ஒரு மாதிரி தான் டீல் பண்ணுறாங்க. தமிழனோ இந்தியாவோ பங்களாதேஷோ யாராக இருந்தாலும் வேலைக்குன்னு வந்துட்டு எல்லாரையுமே நல்லா தான் நடத்துகிறாங்க, சமமாக தான் பார்க்குறாங்க. என் மொழிக்காரன், என் மதத்துக்காரன் அப்படின்னு இல்லாமல், பாகுபாடு இல்லாமல் எல்லோரையும் ஒன்றா தான் நினைக்கிறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழர், நாடு விட்டு நாடு வந்து இந்த மலேசியாவில் தொழில் பண்ணுறாங்க, கடை வச்சுருக்குறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. 1000 தான் இருந்தாலும் அவங்க ஏன்னா அவங்களுக்காக நான் உண்மையாக நேர்மையாக இருக்கிற வரைக்கும் நான் உழைச்சி கொடுத்துட்டு போவேன். அவ்வளோதான். ஓகே, மீதி மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவான். ஓகே, மீண்டும் சந்திப்போம். இந்த நாள் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி கூட குடி இல்லாமல் 11 நாளாக நான் வெற்றிகரமாக கடந்திருக்கிறேன். உங்களுக்கு இந்த குடிப்பழக்கம், போதை பழக்கம்லாம் இல்லைன்னா தவறி கூட நீங்கள் தொட்டுறக்கூடாது. பொழுதுபோக்காகவோ டைம் பாஸ்க்கு காரணத்தை கொண்டும் நீங்கள் அந்த இதை தொட்டுறவே கூடாது. தொட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம். ஓகே, ஏப்ரல் 12ஆம் தேதி இந்த நாள் முடிஞ்சிருச்சு. குட் நைட்.